தொண்டு நிறுவனம் ஏற்படுத்தி பைந்தூர் தாலுகாவில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடிக்கும் மாணவிக்கு 10,000 உதவித்தொகை வழங்கும் ஏற்பாட்டை செய்தார். பின்னர் சிக்மகளூர் மாவட்ட தலைமை காவல் கண்காணிப்பாளராகவும் 2018இல் பெங்களூரு தெற்கு காவல் துறை ஆணையராகவும் பதவி உயர்வு பெற்றார். உடுப்பி மற்றும் சிக்மகளூரிலிருந்து இடமாற்றம் செய்தபோது அண்ணாமலை IPS அவர்களை இடமாற்றம் செய்யக்கூடாது, அவர் இங்கேயே இருக்க வேண்டும் என்ற அந்த பகுதி மக்கள் வீதிகளில் இறங்கி போராடிய நிகழ்வுகள் அந்த பகுதி மக்களின் குடும்பத்தில் ஒருவராக மக்களுக்கு சேவையாற்றி இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிறது. வட ஆப்பிரிக்காவின் மொராக்கா நாட்டில் பதுங்கியிருந்த பன்னஞ்சே ராஜா என்ற பயங்கரவாத குற்றவாளியை மொராக்கோ நாட்டின் காவல்துறை உதவியுடன் கைது செய்து இந்தியா கொண்டு வர அவர் தனது குழுவினருடன் எடுத்த நடவடிக்கை